வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஸ்டார்ஃபர் சப்வூஃபரை அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற கவரையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் வந்து 2149 ரூபா. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கோசரம். பரவாயில்ல கைஸ், நல்லாவே கொடுத்துருக்காங்க. கீழேயும் பஞ்சு கொடுத்துருக்காங்க, மேலேயும் பஞ்சு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. இதுதான் ஸ்டார்ஃபரோட பாக்ஸு. இதில் என்னென்னா நல்லாவே இருக்குது, ஆனால் இந்த சைடில் மட்டும் உடஞ்சிருக்கு. தூக்கி போட்டிருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், இது எப்படி உட்கார வைக்கிறது கைஸ். இது வந்து 8 இன்ச்சு சப்வூஃபர். 200 வாட்ஸ் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து 480 வாட்ஸ். 120 mm மேக்னட்டோட டயாமீட்ரு கைஸ். இது வந்து நான் பர்சனலாக வாங்கலை, இது வந்து சேனலுக்கோசரம் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டார்ஃபர் சப்வூஃபர் வந்து யாருமே வாங்கி அன்பாக்சிங் பண்ணலை, டெஸ்டிங்கும் போடல. அதனால நம்ம வாங்கியிருக்கோம் டெஸ்டிங் போகிறதுக்கோசரம். இது இப்படி தான் வளைஞ்சிருக்கு, எப்படி தான் பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுன்னு தெரில. நம்ம ரிட்டர்ன் பண்ணதுக்கோசரமே ஒரு காரணத்தை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த கார்டு, வாரண்டி கார்டு இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ஃப்ரீடோ சப்வூஃபரில் வந்து இது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, இதுவும் இதில் வந்து கொடுக்கவே இல்லை. பேஸ் டெஸ்ட் பண்ணால் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கைஸ். இதோட ஹோம் வந்து 4 ohm. இது வந்து 2 கிலோ 600 கிராம். இது வந்து 88 டெசிபிள் சப்போர்ட் பண்ணுது. பரவாயில்ல, டெசிபிள் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் வைப்ரேஷன் சவுண்ட்லாம் நல்லா கேட்கும். இது வந்து கண்ட்ரி வந்து இந்தியா தான் கைஸ். இது வந்து மேக்னெட்டில் டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டு எவ்வளோ எம்எம் சொல்லிட்டு அளந்து பார்த்துடலாம். 120 mm சொல்லியிருந்தாங்க. 120 mm கரெக்டாக இருக்குது. டெப்த்து எவ்வளோன்னு பார்க்கலாம். டெப்த்து 20 mm கைஸ். இப்போ வந்து சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம்.